ஆரம்பிக்கலாமா? நமஸ்காரம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். கஜானன பத்மார்க்கம் கஜானனமஹர்நிஷம் மேகதம் अनेकदं भक्तानां एकदन्तं एकदन्तं पास्महे भास्महे सुधेवसं देवं कंसचाणूरमर्दनं चाणूरमर्धनं देवकी परमानन्दं परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं जगद्गुरुं स्थितिर्विष्णुस्तथा भारो नित्यं विष्णुरेव विष्णुदेवतं योगस्य योगश्चकरणं चैव सर्वं विष्णु सर्वं विष्णुमयं जगत् அந்த லாஸ்ட் டைம் அந்த மதுராந்தகத்தோட அந்த ஆமா ஜாதகர் அதானே கண்டினியூ ஆமா பண்ணுங்க. ஆமா ஆமா மதுராந்தகம் 1 PM ஆக்சுவலி மாத்திக்கலாம். ரைட். புனர்புசம் இங்கிலீஷ் மாத்தணுமோ? சார், உங்க கொஸ்டினுக்கு எதுவும் ஆன்சர் கிடைச்சதா சார்? எப்படி கல்யாணம் ஆச்சு இருக்கு அப்படின்னு? ம். இப்போ நம்ம அந்த எட்டாம் வீடுல அந்த சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன். இல்ல, அதான் நம்ம மிதுனம்னு பாத்துட்டோம் இல்லையா? ஆமா. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் சுபகிரகம் தான். சுபகிரகம் தான். ரெண்டுல சனி அந்த வீட்டுல இருக்கிறது, ஏழுல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனாலையும் கல்யாணம். சூரியன் ஆட்சி இல்லையேங்க. புதன் தான் புதனோட வீடு அது. புதனோட வீடு. இல்ல, நம்ம வந்து குடும்ப ஸ்தானாதிபதி சனி தான். சொந்த வீட்லயே இருக்கிறதுனால அவர் குடும்பத்தை ஒண்ணும் கெடுக்க மாட்டார். குடும்பஸ்தான இதுவும் சரி, அப்பா அம்மா கூட இருக்கிறதும் சரி, மேரிட்டல் லைஃபும் சரி, அது ஒன்றும் கெடுக்க மாட்டார். எப்படியாவது கொடுக்கலாம் தான் பார்ப்பார் சனி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தசை, நம்ம பலன் சொல்றது எல்லாமே என்ன தசை நடக்கிறதோ அந்த தசாநாதன் எப்படி இருக்காரு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம சொல்லணும். போன வாட்டியே சொல்லிட்டோம். காளிதாசரோட உத்தர காலாமிர்தத்துல இருக்க புதன் மட்டும் 8ஆம் இடத்துல இருந்தா கூட பெரிய பாதகம் செய்ய மாட்டார். அதாவது பாதகம் தான் செய்ய மாட்டார், கெடுதல் செய்ய மாட்டார். இப்ப நம்ம 6ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா ரோகம் பீடிக்கிறது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அது அசுப கிரகங்களோ இல்லைன்னா வேற ஏதாவது கிரகங்களோ இருந்தா 6ல் இருந்ததுன்னா ரோகம் வருது அப்படின்னு சொல்றோம். அதே போல இவர் மெர்க்குரி புதன் வந்து 8ஆம் இடத்துல நின்னாலும் கெடுதல் செய்ய மாட்டார். அவரால் அதிகப்படியான நன்மை செய்ய முடியலை. மறைவு தான் அது. 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானங்கள் தான். அதே போல வந்து அவரு இது அதிகப்படியான நன்மைகள் செய்ய முடியலை அப்படின்னாலும் அதிகப்படியான கெடுதல்கள் செய்ய மாட்டார். அப்போ அவரே தான் அங்க கலத்திர ஸ்தான அதிபதியும் கூட. அவருக்கு புத தசையில தான் கல்யாணம் கழிஞ்சது இல்லையா? ஆமா, புதன் தசையில தான் கல்யாணம். அதான் வேற ஆப்ஷன் இல்ல, புதன்ல தான் ஆகணும். புதன் தான் 42 வயசு வரைக்கும் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட புதன் தான். அப்ப 18, 19லயும் ஆயிருக்கலாம். ஆனா சனி தசை அப்படி ஆகல. புதன் தசையில தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம கலத்திர காரகன் வந்து மங்களன் இல்லையா? கலத்திர காரகன் மங்களன். அவர் பூர்வ புண்ணியத்திலே இருக்கார். குரு வேற பாக்குறார், லக்னத்தை பாக்குறார், கலத்திர காரகனை பாக்குறார். அப்போ விவாகம் கட்டாயமா ஆயிருக்கும். இன்கேஸ் நம்ம கெஸ்ஸிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, குடும்பஸ்தானாதிபதி சனி இல்லையா? ஆனா இப்ப நம்ம புதன் தசையில சனி புத்திங்கிறது கடைசியில தான் வரும். புதனுக்கு அடுத்து வருதானே சனி. நம்ம அந்த இதுல பார்ப்போம். இல்ல கேத்து இல்ல அடுத்த திசை புதன். கேத்து தசை. கேத்து தசை வரும். புதன் தசை, புதன் புத்தி முதல்ல வரும். அடுத்து கேத்து புத்தி வந்திருக்கும்.
சனி புத்தி கடைசியில தான் வரும். இந்த மெர்க்குரி இருக்கா, மெர்க்குரியில மெர்க்குரி புத்தி, நம்ம அந்த தசைக்குள்ள புத்தின்னு சொல்றோம் இல்லையா? புரிஞ்சுது கரெக்ட். அப்ப சனி புத்தியில கொடுத்திருப்பாரு. அவர் தான் வந்து இது பேர் என்ன, குடும்பஸ்தான அதிபதியா இருக்கார். அப்ப சனி புத்தியில தான் கொடுப்பாருன்னா இவருக்கு 32ல தான் நடந்திருக்கணும், 29 to 32. அப்படி கிடையாது. ஆனா கோச்சார சனி வந்து இவருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நுழையிறப்போ இவருக்கு விவாகம் நடந்திருக்கு. கோச்சார சனி சொல்றோம் இல்லையா, மாறிண்டே இருக்காரு. இப்போ வந்து சனி மகரத்துக்கு வந்துட்டார், கும்பத்துக்கு வந்துட்டார். இப்போ சனி ஜனவரி இது திருக்கணிதத்தின்படி ஜனவரி 19 வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி. அதுக்கு முன்னாடி மகரத்துல இருந்தார். அதுக்கு முன்னாடி மகரத்துல இருந்தார், ஒரு 2.5-3 வருஷம் மகரத்துல இருந்தார். அப்போ அந்த இது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து விவாகத்தை கொடுத்துட்டார் சனி. இன்கேஸ் பாருங்க, இது வந்து சந்திரன்ல இருந்து நம்ம பார்த்தாலும் ஒரு எப்படின்னா மிதுன ராசியா இருந்தாலும் கூட அஷ்டமத்துலதான் சனி வரார் இல்லையா? அஷ்டம சனி ஆட்டி படைக்கும்னு சொல்றோம். இவருக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. விவாகம் சார், விவாகம் ஆட்டி படைக்கிறது தானே அப்படின்னு சொல்லக்கூடாது, நல்லதுதான் அது. அது நல்லதுதான் செஞ்சிருக்காரு. ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு அந்த சனி, கோச்சார சனியும். நம்ம இதுவே மிதுனம்னு பார்த்தாலும் 7ஆம் இடத்து கலத்திர ஸ்தானாதிபதி சனி. அவர் சந்திரன்ல இருந்து பார்த்தா, சந்திரன்ல இருந்து 7ஆம் இடம் சனியினுடைய வீடு. எந்த புத்தியில அவருக்கு கல்யாணம் ஆச்சு? அந்த புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா நம்ம ஜெனரேட் பண்றது பிளஸ் ஆர் மைனஸ் தானே இருக்கும். பர்ஃபெக்டா, ஏன்னா நம்ம இது மாறிடுறது இல்லையா, நம்ம பாக்குறது மிதுனம்னு பாக்குறோம். அநேகமா வந்து சூரியன் இல்லைன்னா சந்திரன், அந்த பேர் என்ன, இவர் சுக்கிரன்ல இருந்து சந்திரனுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஆயிருக்கணும். அப்புறமா என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து அவருக்கு வந்து கொஞ்ச நாள் குழந்தைகள் இல்லை. அவங்க தேவர் நாட் என்ன சொல்றது, தேவர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ பேபி. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அது போஸ்ட்போன் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. இன்னொன்னும் கூட என்னன்னா, இவருக்கே வந்து ஜோதிஷம் தெரியும், படிச்சிருக்காரு. பலன் சொல்றது கிடையாது, இவர் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கிடையாது. அவங்க அப்பாவும் இதே மாதிரி தான், அவர் வந்து விவசாயம் ஏதோ செய்யறவர். அப்புறமா வேற ஏதோ இந்த ஆடு மாடு இதெல்லாம் வச்சு செய்யறவர். அதுல இருந்து இவருக்கு ப்ராஃபிட் வர்றது, இந்த ஜாதகம் பாக்குறவர் ஜாதகக்காரருக்கு அதுல இருந்தும் ப்ராஃபிட் வர்றது. பிளஸ் வந்து இவருக்கும் கொஞ்சம் பேசிக் ஜோதிஷம் தெரியும், பெருசா பலன் சொல்லலை அப்படின்னாலும் ஒரு நன்னாவே தெரியும் அவருக்கு. அப்ப அவரே வந்து பாக்குறப்பெல்லாம் எனக்கு வந்து காலேஜுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து எனக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். டெய்லியில நான் போக மாட்டேன், அவரை பார்க்க மாட்டேன். ரேரா தான் அங்க ஏதாவது லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கு, யாராவது பார்க்க வேண்டியது இருக்குன்னா எப்பயாவது ரேரா போவேன். அப்போ ஒரு 1/2 hour அவர்கிட்ட பேசிட்டு வர்றது உண்டு. அப்ப இவர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு 1 இருக்கும், 7, 6, 7, 8 months மேல இருக்கும். 8 இருக்கும், 1 year கூட இருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த மாதிரி குழந்தைகள் இல்லை, எங்க ஆத்துல ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. எங்க அம்மா, இவங்க அம்மா தானே அந்த இவங்க ஒய்ஃபுக்கு மாமியார். எங்க மாமியாரா வந்து எங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப வயிற்றுச்சல் கொட்டிக்கிறாங்க. அதான் மகள் பொண்ணையே வந்து அம்மா ரொம்ப கரிச்சு கொட்டுறா, இந்த மாதிரி குழந்தைகள் இல்லை, 3 வருஷம் 4 வருஷம் ஆறுது என்னன்னு. அதனால ஒய்ஃப் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா, எப்போ குழந்தை பிறக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஜாதகத்தை காமிச்சார். என்ன கெஸ் பண்ணலாம்? கோச்சாரத்தை வச்சு கொஞ்சம் பாருங்க, ஏதாவது தெரியுதுதானே. ஆனா இங்க ஸ்கிரீன்ல அந்த கோச்சார ரீதியா இல்லையே சார்ட். இல்லன்னா நம்ம அது மைண்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், எது எது எங்க இருக்குன்னு. அதான் இப்ப நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா வந்து தனபுத்திரகாரகன் வந்து குரு. ஆமா, தனபுத்திரகாரகன் குரு. அப்போ இத்தனை நாள் வந்து குரு வந்து மீனத்துல இருந்தார். மீனத்துல இருந்தார். அப்போ லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு வர்றார். குரு வந்து மேஷத்துக்கு மாறினாருன்னா லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு வர்றார். நம்ம இதுவா இருந்ததுன்னா மிதுனமா இருந்ததுன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு 11க்கு. நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், 10ல குரு ஆட்டி படைப்பார், பதவி பறிப்பார். 10ல குரு வந்து அவ்வளவு வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிறைய தடவை. இதுவே மிதுனமா இருந்ததுன்னா 10ல குரு இருந்திருப்பார். அவர் 11 லாபஸ்தானத்துக்கு வர்றார்.
இதுவே கடகம் அப்படின்னு எடுத்துட்டாலும் 10ல வராரு, லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. கோச்சார ரீதியில நம்ம எப்பவுமே ராசியில இருந்து தான் பாக்குறோம் இல்லையா? ராசியில இருந்தான் பார்ப்போம், ராசியில இருந்தான் பார்ப்போம். லக்னத்துல இருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பேசிக்கா எது ரெண்டுமே மேக்சிமம் கிளிக் ஆகும். இப்ப இந்த 10ல குரு வந்து பிரச்சனை தருவார், அது வந்துட்டு கோச்சார ரீதியா தான் சொல்றோம். ராசியிலயும் உண்டு, ராசியிலயும் உண்டு, அவர் நிக்கிற இடத்தை பொறுத்து. ராசியிலேயும் தான் சொல்றோம். லக்னத்தில இருந்து குரு 10 இருந்தா அதே சொல்றது இல்லையா? லக்னத்துல இருந்தாலும் சரி, லக்னத்துல அவர் பிக்சடா 10லயே இருந்தாலும் கூட அவர் தொந்தரவுகள் செய்வார். இன்கேஸ் வந்து அவர் வந்து ஆட்சியில இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆட்சியில இருக்கார், வேற எதுவும் கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கார், நீச்ச பங்கம் ஆயிருக்கார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவது ஒரு ஜாதகம் எடுப்போம், 10ல இருந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்குற குருவை நம்ம ஒண்ணு எடுத்து பார்ப்போம். அப்போ மேஷத்துக்கு குரு வரார் அப்படிங்கிறப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வரார் இல்லையா? மேஷத்துக்கு மாறிட்டார், குரு மாறிட்டார். அவர் வந்து தன்னையே பாக்குறார். அந்த கோச்சார குரு வந்து லக்னத்துல இவரு ராசி அந்த லக்ன சார்ட்ல இருக்கக்கூடிய குருவியே பாக்குறார். தனபுத்திரகாரகன், தனபுத்திரகாரகன்ல இருந்து பாக்குறார். அதுவும் லக்னத்துல இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறார் இல்லையா? புரியுதா சார்? புரிஞ்சுது. நம்ம கோச்சார குரு மீனத்துல இருக்காரு சொல்றேன் இல்லையா நீங்க? மீனத்துல இருந்து மேஷத்துக்கு வந்தாச்சு. அச்சா வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நம்ம அது பார்ப்போம், கோச்சாரத்தை எடுத்து பார்ப்போம். மீனத்துல இருந்து மேஷத்துக்கு வந்தாச்சு. நான் அதுதான் சொன்னேன் சார். அவரும் சொன்னார், இதுவே எனக்கு கர்நாடகமா இருந்ததுன்னா 10ல குருவாச்சே, ஆட்டி படைப்பாரே அப்படின்னு. நீங்க வந்து லக்னத்தையும் விட்டுருங்கோ, லக்னத்தையும் பார்க்க வேண்டாம், ராசியும் பார்க்க வேண்டாம், லக்னம் சந்திரனையும் மறந்துருங்க, பார்க்க வேண்டாம். தனபுத்திரகாரகன் தனபுத்திரகாரகனை பாக்குறார். குரு வந்து குருவை பாக்குறார், மங்களன் கூட சேர்ந்து இருக்காரு. குரு மங்கள யோகம்ன்ற நம்ம இல்லையா? அப்போ அந்த கோச்சார குரு வந்து மங்களன் கூட சேர்ந்து நிக்கிறார். கோச்சார ரீதியில மங்களன் வந்துட்டு மேஷத்துலதான் இருக்காரா? இல்ல, அது மாறிட்டார். நான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். கோச்சார குரு லக்னம் சார்ட்ல இருக்கக்கூடிய மங்களன் கூட சேர்றாரு இல்லையா? அது கரெக்ட். மங்களன் கூட சேர்ற இவர் பிக்ஸடா இருக்கிற மங்களன் கூட மூவ் பண்ற குரு சேர்றார். அது எப்படி இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணலாமா? ஆமா, அதான் எனக்கு புரியல. அஸ்ட்ராலஜி வெரி சிம்பிள். ஆனா இந்த கம்பேரிசன் தான் நம்மளுக்கு கத்துக்க வேண்டியது. அதுக்கு தானே கோச்சாரம்னு கொடுக்கிறது. அப்படிதான் கம்பேர் பண்ணி ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல வரும். எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு வரும். நீங்க இது பார்க்க வரும், அது கட்டாயமா வரும் கோச்சாரம் இது. ஆனா வந்து லக்னம் தான் பிக்சடு, அதை வச்சுதான் பலன் எடுத்தே ஆகணும். ஏன்னா அதுதான் பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு லக்னம் சார்ட் தான். ஆனா கோச்சாரம்ங்கிறது இந்த மாதிரியானது. இப்ப 7.5 சனி, அஷ்டம சனி, 10ல குரு, இதெல்லாமே வந்து அந்தந்த சேஷ்டைகளை கட்டாயம் செஞ்சுதான் தீரும். இவருக்கு வந்து 2லயே சனி இருக்கிறதுனால 7.5 சனியும் பெருசா பாதிப்பு தரல, அஷ்டம சனியும் பெருசா பாதிப்பு தரல. ஆனா மனசு கொஞ்சம் அந்த மந்த புத்தி கொஞ்சம் இருந்துட்டே இருந்தது 7.5 சனி அந்த எஜுகேஷன் டைம்ல. அப்ப நான் சொன்னேன் வந்து குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள, குரு பார்வை முன்னாடியே வந்துடும். குரு பயிற்சி ஆகி 6 மாசத்துக்குள்ள குழந்தையே பிறந்துரும். ஐ மீன் முதல்லயே கன்சீவ் ஆயிடுவாவா? குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பார்வைன்னு சொல்றது உண்டு. 6 மாசத்துக்கு முன்னாடியே குரு பார்வை வந்துடும், பயிற்சி அந்த ராசிக்கு மாறுறதுக்கு முன்னாடி. அதனால குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு, இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகட்டுமா, வேற எதுவும் ட்ரை பண்ணட்டுமா, பிளான் பண்ணட்டுமா அப்படின்னு. அதெல்லாம் தேவையே இல்லையே சார், இது வந்து ரொம்ப டிலேடே கிடையாது. எல்லாரோட ஹெல்த் கண்டிஷனும் அப்படிதான் இருக்கு நம்மளுக்கு. இப்போ நீங்க எதுவுமே மெடிக்கலுக்குன்னு 10 பைசா இதுக்குன்னு ஸ்பெஷலா எக்ஸ்பென்ஸ் எதுவுமே பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் வீக்கோ இல்லைன்னா 10 daysல ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த டெலிவரி டேட். அது எப்போ ஆச்சு, எந்த இதுல ஆச்சு? குரு வந்து என்ன சொன்னீங்க? அதான் குரு பயிற்சி ஆகுறாரு இல்லையா, குரு மாறுறாரு இல்லையா மீனத்துல இருந்து மேஷத்துக்கு. ஆமா ஆமா. அதுல இருந்து 6 monthsக்குள்ளவே பேபி கண்டிப்பா பிறந்துடும் அப்படின்னு. அந்த கோச்சார குரு வந்துட்டு இந்த பிக்ஸ்ட் குருவை பாக்குறாரு சொல்லிட்டா? ஆமா.
ஓ, அது அஞ்சாம் ஸ்தானத்துல. ஓகே ஓகே. ஆமா, அப்ப அவர் என்னன்னா வர்றதுக்கு முன்னாடியே பலன் தர ஆரம்பிச்சிருவார் குரு 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே. ஓ, இது புதிய கான்செப்ட், புரியவே இல்லை. ஆமா ஆமா, புரியலையா? இல்ல இல்ல, இப்ப புரிஞ்சுது. பட் ரைட் ரைட். இது தெரியவே இல்லை இப்படி. ஆமா, சனி வந்து 3 மாசத்துக்கு முன்னாடில இருந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு, மாறுறதுக்கு முன்னாடி. கோச்சார சனி. இந்த குரு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்து பலன் கொடுக்க ஆரம்பிப்பார். ஓ, சோ நம்ம அந்த கோச்சாரத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. வேற எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா சார் இதுல? இந்த கோச்சார சனி இப்ப எங்க இருக்க? இதுக்கு கும்பத்துக்கு வந்துட்டார். ஓ, அவர் கும்பத்துக்கு வந்திருக்கார். ஓகே ஓகே. ஆமா, ஓ, அது முன்னால அவர் மகரத்துல, மகரத்துல இருந்தார். அந்த இதுவும் ஒரே வீட்டுல இருந்தது. ஓகே. ஆமா. ஓ, இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா சார்? இல்ல, அப்ப நம்ம எப்பவுமே அந்த கோச்சார ரீதி சார்ட்டை இது பக்கத்துல வச்சுட்டு பார்க்கணும் இல்லையா? அது மனசுலயே இருக்கணும் நம்மளுக்கு, மனசுல. அது மனசுலயே இருக்கும் இல்லையா? ஆமா, எங்க இருக்கார் கோச்சாரம்ங்கிறது. குரு, எப்ப எங்க இருக்க சனி. ஆமா ஆமா, என்ன இன்னைக்கு நட்சத்திரத்தை ராசி நட்சத்திரத்தை வச்சு ராசி மாறும். மேக்சிமம் வேற எதுவும் மாறாது ஒரு மாசத்துக்கு. நட்சத்திரம் தான் டெய்லி 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறிண்டே இருக்கும், 2.75 நாளுக்கு. சந்திரன் தான் ராசி. ஆமா, சந்திரன் மாறுவார். சூரியன் கரெக்டா 29-30 நாளைக்கு மாறுவார். இவர் புதன் வந்து சூரியனை காட்டிலும் கொஞ்சம் முன்னாடி மாறுவார். சுக்கிரனும் புதனும் ஒரு 27, 26, 25ல இருந்து 27 நாளைக்குள்ள மாறுவா. சூரியன் வந்து 30 நாள், 29 to 30 நாள் மாறுவா. சூரியனுக்கும் சூரியன், புதன், சுக்கிரன் இது மூணுத்துக்குமே ஒரு 5 நாள் இல்லைன்னா 7 நாளுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கும் மாறுறது. 3 பேருமே மேக்சிமம் ஒன்னாவே தான் சுத்தியே வந்துட்டு இருப்பா. ஒரு 3 வீடு தான் டிஃபரன்ஸ் இருக்கும் அவளுக்கு. சில பல சமயம் ஒன்னா சேர்ந்திருப்பா, சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கும், இல்லைன்னா புதன் சூரியன் சேர்ந்திருக்கும், இல்லைன்னா சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கும். மூணுமே வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிற பிளானட்ஸ் இல்லையா, மெர்குரியும் வீனஸ் அண்ட் சன்னு. ஸோ அவ வந்து 3 பேருமே கிட்டயே தான் பக்கத்துலயே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த ஜாதகருக்கு ஒரு பாசிட்டிவ், இவரோட குரு 9ஆம் வீட்டுல இருக்காரு, அது ரொம்ப பாசிட்டிவ் இல்லையா? கரெக்ட். நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்றதுக்கு. அது ஒண்ணு. ஜென்ரலா தமிழ்ல இந்த தமிழ் செய்யுள்கள் எல்லாம் படிச்சுட்டு வர ஜோசியர்கள் என்ன சொல்றது உண்டுன்னா, தனித்து நிக்கிற குரு வந்து கொஞ்சம் கெடுதல் தான் செய்வார் அப்படின்னு. தனியா இருக்கிற குரு, இந்த தியரிட்டிக்கலா படிச்சீங்க அப்படின்னா, அந்தணன் தனித்து நின்றால் அவகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்லாம் நிறைய பாடல்கள் வந்து இப்ப சொல்றது உண்டு இந்த யூடியூப் ஜோசியர்கள் எல்லாம். ஆனா வந்து குரு அப்படிங்கறது வந்து நம்ம எந்த கிரந்தத்தை எடுத்து பார்த்தாலுமே, வராகமிகிரது எடுத்து பார்த்தாலும் சரி, காளிதாசரது உத்தரகாலாமிர்தம் எடுத்து பார்த்தாலும் சரி, சுபகிரகம் முழு சுபர் அப்படிங்கிறப்போ அது குரு தான். சோ அந்த குரு வந்து எங்க நின்னாலுமே சுபர் தான், அசுபம் செய்ய மாட்டார். அவர் நிக்கிற ஸ்தானத்தை பொறுத்து. இந்த ஜாதகத்துல வந்து அவர் குரு வந்து கெடுதல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். பாக்கியஸ்தானத்துல நிக்கிறதுனால இந்த பாக்கியங்கள் எல்லாருமே கொடுப்பார். அப்பா வழியினுடைய அந்த அறிவெல்லாம் கொடுப்பார். நீ ஒன்லி 10ஆம் வீட்டுல நின்னா கொஞ்சம் இது சொன்னேன் இல்ல, அந்த 10ல் குரு பதவி பறிப்பான் கூட நிக்கிற இடத்த பொறுத்து. ஆட்சி அப்படி ஆயிட்டாருன்னா பிரச்சனை இல்லையே. கரெக்ட். ஆமா, அவரு உபதிரவம் பண்ண வேண்டிய இடத்துல நின்னாருன்னா பண்ணிதான் ஆகணும். அப்படின்னா அவர் நீச்சமான அப்படி ஏதாவது நீச்சமா இருந்தா கூட நீச்ச பங்கம் ஆயிடுறாரு அப்படின்னா கூட அவர் வந்து ராஜயோகத்துல கொடுக்கறது கூட சான்சஸ் நிறைய இருக்கும். சிம்மத்துல குரு இருந்தா அப்படி. சிம்மத்துல தோஷமே இல்லைங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த தோஷமே இல்லைன்னு சொல்றோம். கும்பத்துல இருந்த கும்பத்திலேயே இருந்தாலும் கூட சனியும் குரு ஒன்னும் பகை கிடையாது. ஏன்னா மகரத்துல குரு நீச்சமாறாரு இல்லையா? ஆமா, மகரத்துல குரு நீச்சம். அண்ட் அது யாரோட 10ஆம் வீடா இருந்தா அப்படி. அப்படி அது ஒண்ணு தனியா குரு நின்னாருன்னா அது கொஞ்சம் சேஷ்ட பண்ணுவார். இல்ல வேற எதுவும் ஒரு கிரகத்து கூட சேர்ந்துடுறார். மேஷ ராசி அண்ட் மகரத்துல குரு இருக்கார், அப்போ 10ஆம் வீடு ஆயிடுறது.
மேஷராசி. ஆமா, 10ல குரு தனியா நிக்கிறார் குரு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அவரு ஏதாவது பண்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனா யார் கூடயாவது சேர்ந்துடுறாருன்னு வைங்களேன், சுப கிரகத்து கூட சேர்ந்து அவர் நீச்ச பங்கம் ஆயிடுறாரு இல்லையா, அப்ப நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ இதுவே ஒண்ணு நான் யோசிச்சது ஒண்ணு உண்டு. இந்த தனி குருவுக்கு வந்து பெருசா இந்த தமிழ் ஜோசியர்கள் சொல்றேன், இந்த இதுல யூடியூப்ல எல்லாம் சொல்றோம், புதுசா சொல்றவல்ல, அவ வந்து பரம்பரையா சொல்றது உண்டு, நிறைய படிச்சிருக்கா, அவ நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கா. அவங்க எல்லாருமே சொல்றது வந்து தனித்த குரு வந்து அவ்வளவு ஆஸ்பீஷியஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு உண்டு. ஏன் அவ அப்படி சொல்றா அப்படின்னு யோசிச்சோன்னா, குரு அப்படிங்கிற வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தானே. தேவகுரு அப்படிங்கிறவர் அவர் குறுக்கு வழியெல்லாம் பிடிக்காது, சோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம இப்ப குரு தசையில தனியா குரு நின்று தசை நடத்துறாரு அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆக்டை விட ஓவர் ஆக்ட் நிறைய கொடுத்துடுறாரு. இப்போ இந்த ஜாதகரே எடுத்து பார்த்தாலுமே அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவர். மற்றவர் ஒரு பைசா வாங்க மாட்டார். யாராவது ஒரு 100 ரூபாய் மறந்து கொடுத்து கொரியர் அனுப்பிட்டு வாங்கன்னு யாராவது ஹாஸ்பிட்டல்ல சொல்லி எனக்கு அனுப்ப முடியல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா கூட அந்த 100 ரூபாய் அப்படியே திருப்பி கொடுத்துருவாரு. அவங்க வச்சிருங்க, நீங்களே வச்சுக்கோங்க, போயிட்டு வந்தாலே பெட்ரோல் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒத்துக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம இவருக்கு வந்து பிசினஸ் செய்யலாமா? உங்களோட கருத்து என்ன? பிசினஸ் செய்யலாமா இவர்? இல்ல 10ஆம் வீடு தானே பிசினஸ்க்கு பார்க்கணும். அது 10ஆம் வீடு அதிபதி வந்து 8ல நிக்கிறார். புதன் 8ல நின்னா உபதிரவம் செய்ய மாட்டாருன்னு சொல்லி இருக்கோம். ஆனா ரொம்ப நல்லதும் செய்ய மாட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அது மறைவுதான், அவர் ஹெல்ப் பண்ணவே முடியாது, மறைவுதான். ஆனா இப்ப பாருங்க 11ஆம் அதிபதி வழி அதுவும் பார்க்க முடியாதுல்ல, கோச்சாரம் எல்லாம் இல்ல, ஒன்லி இது கோச்சாரம் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க முடியுமே தவிர ஸ்டார்டிங் பார்க்க முடியாது. நம்ம கோச்சாரம் நம்ம வந்துட்டு ஏதாவது டெம்பரரியா என்ன ஆகலாம் ஒரு ஷார்ட் டைம்க்கு அதுக்கு பார்க்கலாம். ஆமா, பாயிண்ட் இன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஆமா, ஆனா பிசினஸ்னா அது லாங் டேர்ம் இல்லையா, அப்ப அதுக்கு லக்னம் சாட் லக்னம் தான் பார்த்தாகணும். 11ஆம் அதிபதி 7ல இருக்காரே, லாபஸ்தானாதிபதி தானே, லாபஸ்தானாதிபதி 7ல இருக்கார். ஆமா ஆமா, சுக்கிரன். அப்புறமா வந்து அங்க வேற என்னென்ன கிரகங்கள் லாபத்தை பாக்குறதுன்னு பாருங்க. மங்களன இவர் வராருன்னு வைங்களேன். மங்களன் கேத்தோட சேர்ந்திருக்காரு இல்லையா? இல்லையே, மங்களன் கேத்து கூட ஒண்ணும் சரி, அது கேத்து கூட அதான் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் வந்து அங்க இருக்காரு 3ஆம் இடத்துல. மங்களன் பாக்குறாரு, சுக்கிரன் கேத்தோட சேர்ந்திருக்கார், அது ஒண்ணு. ஆனா மங்களனும் பாக்குறாரு 5ஆம் இடத்துல இருந்து, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால பங்கம் இல்ல அது என்ன சொல்லலாம் அப்படிங்கிற, இப்ப நம்ம கிட்ட வராரு, நம்ம we are the juries, நம்ம கிட்ட வராரு பிசினஸ் பண்ணலாமா வேணாமான்னு சஜஷன் கேட்கறதுக்கு நம்ம கமிட்டி கிட்ட. நம்ம என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம், பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறாருன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பண்ணலாமா வேண்டாமா, அடுத்து வந்து நம்ம சொல்றதை மீறி பண்ணியே ஆகணுங்கிறார், அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? அதான் நாட் ரெக்கமெண்டட். புதர் அவரோட ஆமா, இப்ப லாபஸ்தானாதிபதி 7ல நிக்கிறார். 7ங்கிறது நம்மளுக்கு கேந்திரம் ஆயிடுறதுன்னு வைங்க, கேத்துவை கூட விட்டுருவோம். லாபஸ்தானாதிபதி 7ல நிக்கிறார், அது ஒரு வகையில லாபம் எடுத்துட்டாலும், மங்களன் வந்து 11ல பாக்குறார், அதுவும் லாபம்னு எடுத்துட்டாலும், லாபம் நன்னா இருந்தாலும் புத்தி நன்னா வேலை செஞ்சாதானே லாபம் வரும். அந்த இடத்துக்கான அதிபதி ஹெல்ப் பண்ணி ஆகணுமே, அவரும் இவரும் மியூச்சுவலா ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்தாதானே நம்ம எடுக்க முடியும். எனக்கு புத்தியே இல்ல லாபம் வருது அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கும், அது வேற விஷயம். ஆனாலும் 10ஆம் இடத்து அதிபதியும் ஹெல்ப் செஞ்சு ஆகணும். அவர் ஹெல்ப் செய்யக்கூடிய நிலையிலேயே இல்லையா, 8ல மறைஞ்சிட்டாரு இல்லையா. மங்களம் வந்து ஏழாம் பார்வை இருந்தாலும் அவர் அசுப கிரகம், அப்ப அவரோட பார்வை சுபம் தானே? அப்படி அப்படி இல்ல, பார்வை மங்களனோட பார்வை அவ்வளவுதான். அது அவர் அந்த பகையான வீடை பாக்குறாரு, நீச்சமான வீடை பாக்குறாருன்னா அந்த பலனை தருவார்.
அது மங்களனும் சுக்கிரனும் ஒன்னும் பெரிய பகை இல்லையே. பகை இல்லை. கரெக்ட். ஆமா, மங்களன் பார்வை. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா நாட் ரெக்கமெண்டட் தான். அவருக்கே நல்லா தெரியும். நான் சொன்னேன் இவருக்கும் அஸ்ட்ராலஜி தெரியும் அப்படின்னு. ஆனா அந்த தசை என்ன பண்றதுன்னா 10ஆம் இடத்து அந்த தசை என்ன பண்றதுன்னா இவருக்கு உள்ளுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருக்குன்னு சொல்ல. சின்ன வயசுல ஸ்கூல் கோயிங் ஒரு 10th 12th இருந்தே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு. இவருக்கும் நன்னா தெரியும் ப்ராஃபிட் வராது அப்படின்னு. அலைச்சல் தான் அதிகம், அலைச்சல் தான் மிச்சம் அப்படின்னு தெரிஞ்சாலும் என்ன பண்றதுன்னா இவர் மனசு ரொம்ப டெம்ட் ஆகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு 2000 3000 பிலோ 5000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவார். ஏதோ ஒன்று வாங்குவார் ஆன்லைன்ல, பல்க் பர்ச்சேஸ். இந்த ஹோம் டெக்கரேஷன்ஸ், ஹவுஸ் ஹோல்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவார். ஒரு டேர்ன் என்ன ஆகும்னா நல்ல ப்ராஃபிட் தரும். 5000 ரூபாய் போட்டாருன்னா 7000 ரூபாய், 7500 ரூபாய், 10,000 கூட வந்திருக்கு அப்படின்னுவார். முதல் 5000 ரூபாய் வந்துருச்சு இல்லையா, இனிஷியல் அமௌண்ட், கேபிட்டல் அமௌண்ட் 5000 வந்துட்டு அந்த ப்ராஃபிட் வந்த 5000 எடுத்து வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுல அந்த 5000 கூட வராது, அந்த போட்ட 5000 வந்தா போதும் அப்படின்னு ஆயிடும். அலைச்சல் நல்லா அலைவர், கொரியர் அனுப்புறது, பேக்கிங் பண்றது, அது இதுன்னு அலைவர். அந்த 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 ப்ராடக்ட், ரெண்டாவதா வாங்கின ப்ராடக்ட் மூவே ஆகாது. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருவார். நம்ம ப்ராஃபிட்னு பார்த்தா ப்ராஃபிட்டே கிடையாது இவருக்கு. இனிஷியலா அந்த 5000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சா 5000 ரூபாய் அப்படியே இருந்திருக்கும். அதே தானே இப்பயும் 5000 ரூபாய் இவர் போட்டார், 10,000 ரூபாய் ரிட்டர்ன் வந்தது, 5000 கேபிட்டல் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டார். லாபம் வந்த 5000 போட்டார், அது வரவே இல்லை. லாஸ் இல்லை அப்படின்னாலும் சுத்தமா ப்ராஃபிட் இல்லையே. மானிட்டர் ப்ராஃபிட் இல்லை, ஆனா உடல் உழைப்பு போச்சே, பெட்ரோல் போச்சு, இவர் போய் கொரியர் போட்டு வர்றார். அந்த டேப்பு, மேல ஒட்டுற ஸ்டிக்கரு, அட்ரஸ் ஒட்டுறது, அது எல்லாமே இவருக்கு பார்த்தா லாஸ் தானே. இவருக்கும் நன்னாவே தெரியும் கிளிக் ஆகாது பிசினஸ் நன்னா தெரியும். ஆனா டைம் பாஸுக்கு பண்றேன் சார் அப்படின்னு பண்ணுவார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பார். 2000 3000 5000, அதுவே ஒரு 10 5000 சேர்ந்தா என்ன ஆகுது, 50,000 ஆயிடுறது இல்லையா, பெரிய அமௌண்ட் தானே. இவர் அப்படி அவரோட வாதம் இதுதான். 2000ங்கிறது சின்ன அமௌண்ட் தானே, 5000ங்கிறது சின்ன அமௌண்ட் தானே, நான் போட்டு சும்மா டைம் பாஸுக்கு என்னோட ஒரு இதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துலதான் தனித்த குரு என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா லக்னத்தையே பாக்குறாரு. லக்னம் தான் நம்ம தனு, உடல்னு சொல்லியிருக்கோம். அநியாயத்துக்கு இவர் ரொம்ப தர்மமா இருக்கணும்னு பாப்பாரு பிசினஸ்ல. அப்படி இருந்தா பிசினஸ் பண்ண முடியுமோ? இப்ப ஏதாவது ஒரு சின்ன ரொம்ப நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் பத்தி தெரியாது. நம்ம இருக்கிற ஃபீல்டுல தான் ஒரு ப்ராடக்ட் பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும், அடுத்த ஃபீல்டுல இருக்கிற ப்ராடக்ட் பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு தடவை அவருக்கு சம்பந்தமே இல்லை, இந்த மாலை எடுத்தார். இந்த யாரோ கேட்டா அப்படின்னு, இந்த தாமரமணி மாலை இருக்கு இல்லையா, தாமரை விதை, லோட்டஸ் சீடு, அதுல மாலை யாரோ கேட்டிருந்தா. சரி, இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப டிமாண்டா இருக்குன்னு தேடி பிடிச்சி எங்க இருந்தோ வாரணாசியில இருந்து வர வச்சார். அப்போ அதை ட்ரில் போட்டு தான் கோக்கரா போல இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு. அதோட அந்த லேயர் மேல உள்ளதான் சீடு இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால ட்ரில் போட்டு அதுக்கப்புறம் தான் இதுலயே கோக்கறான், நூல்ல, த்ரெட்ல. ஸோ அந்த இன்னொரு 1 மினிட் 2 மினிட் இருக்கு, முடிச்சிருவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா மேல கொஞ்சம் லைட்டா சிப் ஆஃப் ஆகுறது, ரொம்ப நெக்லிஜிபிள் டேமேஜ் தான் அது. புதுசா வாங்குறவனுக்கு அந்த டேமேஜ்னே தெரியாது. அது 108 மணி 54 மணியில நானும் அவர்கிட்ட இருந்து வாங்கினேன் தாமரமணி மாலை. எனக்கும் தேவைப்படுறது கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்குன்னு அவர்கிட்ட இருந்து அப்புறமா நான் வாங்கியிருந்தேன். அதை சின்னதா டேமேஜ் இருக்கும், அதை கொடுக்க மாட்டேன்னுடுவார், நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன்னுடுவார். அதை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், எனக்கு இந்த பீஸ் கொடுக்குற பீஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 50-50 தான் தேரும். அவர் 100 மாலை வாங்கினாருன்னா 50 மாலை தான் இவரு சேல்ஸே பண்ண முடியும். போட்ட கேபிட்டல் தான் திருப்பி வருமே தவிர ப்ராஃபிட் வராது. ப்ராஃபிட் மாலையெல்லாம் இவர் தான் பிடிச்சி வச்சுக்கிறாரு, நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன்னு. அப்ப அந்த மாதிரியான ரொம்ப ஒரு நேர்மையான தன்மையை அந்த தனித்த குரு கொடுத்துருந்தாரு. இல்ல இவரோட லாபஸ்தானம் கெட்டு போயிருக்கா? அப்படி இல்ல இல்லையா, லாபஸ்தானம் கெடுக்கல. அது இன்னும் அடுத்து வருவோம். இன்கேஸ் இவர் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாருன்னு வைங்களேன், நம்ம சஜஷன் என்ன பண்ணலாம், இதோட முடிச்சு போயுது. லாபஸ்தானம் ரொம்ப ஃபேவரபிளா இல்லை. ஆனா அந்த சுக்கிரன் அங்க 7ஆம் வீட்டுல இருக்கார், அவ பார்வையும் இல்லை. ஆமா, சரி. இப்ப கேத்து ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லை இதுல. ஆமா, இன்கேஸ் கேத்து பிரச்சனை பண்றாரான்னு பார்த்தோம்னா, கேத்து என்ன
நட்சத்திரத்துல இருக்கான்னு பார்ப்போம். கேத்து என்ன நட்சத்திரம்? கேத்து 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 இங்க இருக்கார். கேத்து இதோ இருக்காரு, இதுல இருக்கார். ஆமா, 6ஆம் இடத்துல. இதோ கோச்சாரம் எடுத்துட்டேன். இது கோச்சாரம் இல்ல, நவாம்சம் எடுத்திருக்கேன். ஓகே ஓகே. அஸ்வினி அஸ்வினி மேஷம் வந்து அஸ்வினி 1 2 3 4. பரணி 4ஆம் பாதம். பரணி 4ஆம் பாதத்துல கேத்து இருக்கார். பரணி யார் நட்சத்திரம்னு பாருங்க. அஸ்வினி பரணி சுக்கிரனோட நட்சத்திரம். ஆமா, பரணி 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. சோ கேத்து பெருசா ஒன்னும் பாதிப்பு தர மாட்டார் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சந்திரனும் வந்து நம்ம மிதுனத்துல இருக்குன்னு தான் நான் பார்த்தேன். அவருக்கு சந்திரனும் மிதுனத்துல இருந்ததுன்னா அவருக்கு வந்து மிதுனம் வந்து கொஞ்சம் ஆஸ்பீஷியஸா இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கிறவர் களத்திர ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி இல்ல, பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு அம்மா, ஒய்ஃப், குழந்தைகள், பெண் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பிஸ்னஸ் நீங்க இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்க அம்மா பேர்லயோ, ஒய்ஃப் பேர்லயோ, பொன் குழந்தை பிறந்ததுன்னா ஃபியூச்சர்ல பொன் குழந்தை பேர்லயோ, தங்கச்சி பேர்லயோ, இப்படி வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் யார் பேர்லயாவது தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவ கையில கொடுத்துதான் அவ பேங்க்குக்கு அனுப்பிச்சு அவள்துல இருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அவ கையில கொடுத்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. யூ ஆர் ஒன்லி தி ஒர்க்கிங் பார்ட்னர். உங்க பேங்க்கு கூட அந்த பணம் வரக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹேண்டில் தட் மணி டைரக்ட்லி. ஓ கரெக்ட். அந்த 11ஆம் வீடு அதிபதி சுக்கிரன், அதனால ஆமா ஆமா 6 11க்கு அதிபதி சுக்கிரன். கேத்துவும் சுக்கிரனோட சாரத்துல இருக்காரு. சுக்கிரனும் 7ஆம் இடத்துலயே இருக்காரு. சூரியன் சந்திரன் அங்கேயே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரனும் வந்து புதன் வீட்டுல பகை கிடையாது இல்லையா? இப்ப 6 11க்கு அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி 7ல இருக்கிறதுனால லாபம் தரத்துக்கு அவர் ரெடியா தான் இருக்காரு. ஆனா யாரு ஃபேவரபிள்னு பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டைரக்டா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரக்கூடாது. வேற யார் அக்கௌண்ட்ல இருந்து, அம்மா அக்கௌண்ட்ல இருந்தோ ஒய்ஃப் அக்கௌண்ட்ல இருந்தோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். மறுபடியும் ப்ராஃபிட் அதுலயே தான் வரணும். இவர் வந்து ஒன்லி ஒர்க்கர் தான். ஓனர் வந்து ப்ராக்சி போட்டு, இவர் ஓனர் யாரையாவது ஒருத்தர் ப்ராக்சி போட்டு வச்சுக்க வேண்டியது. மங்களனும் வந்து லாபஸ்தானத்தை பாக்குறதுனால நிலத்துல இருந்து வருது. மங்களன் வந்து பூமி காரகன் இல்லையா? பூமி, அது மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பூமியில இருந்து வர்றது. அவர் ஆல்ரெடி விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பர்சனலா செய்யல, அப்பாவது அது அப்பா தாத்தாது என் நிலம் ஹெல்ப் செய்யறாரு, அதுல நன்னா தான் வர்றது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவர் பிசினஸ் செய்யணும் அப்படின்னா வந்து அது கை கொடுக்காது இவருக்கு. அது அவருக்கும் நன்னாவே தெரியும். ஓகே, லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு 2 क्वेश्चन இதுல. இந்த மகா 5ஆம் வீட்டுல இருக்காரு, பூர்வ புண்ணியஸ்தானம், இது அக்ஷயா இருக்கார். அப்ப அது நல்லதுதான் இல்லையா அவருக்கு? நல்லதுதான், இந்த ஜாதகத்துக்கு நல்லது. அது நல்லதுதான் அவருக்கு. கரெக்ட். நம்ம முதல்லயே சொல்லிட்டோமே, 1 5 9க்கு அதிபதிகள் வந்து உபதிரவம் செய்ய மாட்டானு. அதான் அவரோட சொந்த வீட்டுல இருக்கார். ஆஸ்பிஷியஸ் தான். ஆமா, இன்னொன்னும் கேட்கலாம். இப்ப சூரியனும் சுக்கிரனும் பகை. ஆமா, பர்சனலா பகை. அவ 7ஆம் இடத்துல இருக்கா, அப்ப கல்யாணத்துக்கு எடுப்பாளா அப்படின்னா அதுவும் கிடையாது. சூரியன் வந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, பாக்யாதிபதி. சூரியன் 9ஆம் வீட்டு அதிபதி. கெடுக்க மாட்டார், நல்லதுதான் செய்ய பார்ப்பார். 1 5 9 அதுவும் இருக்கு. நான் அந்த இது ஸ்லோகத்தோடவே ஒரு நாள் சொல்றேன். அந்த உத்தர காலாமிருதம் கல்யாணம் எல்லாம் டைமுக்கு ஆச்சு, சூரியன் தான் அங்க உட்கார்ந்து இருக்காரு. ஓகே, ஆமா சூரியன் தான் இருக்காரு. அப்ப கெடுத்து இருக்கணுமே அப்படின்னா அப்படி கிடையாது, பாக்யாதிபதி அவர். ஆனா ஆக்சுவலா இந்த கேத்து 7ஆம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை சொல்லுவா இல்லையா? அப்படி இல்லையா? ஆனா இவருக்கு பிரச்சனை இல்ல. இவருக்கு இல்ல. ராகுவையோ கேத்துவையோ ரெண்டுத்தையும் பார்த்துட்டாவே போதும். ரெண்டுத்தையும் பார்க்கணும்னே அவசியம் இல்லை. அந்த நாகதோஷம் கலத்திர தோஷம்ங்கிறது நிவர்த்தி ஆயிடும். குரு பார்வை, குரு வந்து ராகுவை பார்த்துடுறாரு. கேத்து ஞானக்காரகன் தானே. கேத்து வந்து பெருசா ஒண்ணும் தர மாட்டாரு. எப்படியாவது ஒரு அடி கொடுத்தா கூட ஞானத்தை கொடுத்துருவாரு. அதுல ஒரு என்ன சொல்றது, அதுல இருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பாரு. சரி, அடுத்த தடவை இதை செய்யக்கூடாது, தப்ப செய்யக்கூடாது அப்படின்னு. ராகு தான் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆசைகளை அதிகப்படியா அந்த வஞ்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, அவன் என்ன 1 அடி அடிச்சா நான் 4 அடி அடிக்கிறேன் பார் அப்படின்றலாம். இந்த வஞ்சன்ஸ் தூண்டுறது எல்லாமே ராகு தான்.
அதை அதிகப்படுத்துறது, எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறது ராகு தான். இப்போ ஒரு பிசினஸ் செய்யறான், லாஸ் ஆயிடுறான், அப்ப அதுல புத்தி வரணுமா இல்லையா, நம்ம செஞ்சது ஏதோ தப்புன்னு. ஆனா என்ன பண்ணுவார், ராகு தனித்து நிக்கிறார், ஏதோ ஒரு உபத்திரவம் பண்ணணும்னா அடுத்து அவனுக்கு புத்தி எப்படி போகும்னா, நான் கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சதால தான் லாஸ் ஆச்சு, நான் இப்ப அதிகப்படியா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறேன் பாருன்னா மறுபடியும் லாஸ் ஆகும். ஆனா கேத்து அப்படி இல்ல, லாஸ் தருவார். லாஸ் தந்தாலும் அவர் ஒரு ஞானத்தை தந்துருவார், அறிவை தந்துருவார். ஓ ரைட், நம்ம பண்ணது ஏதோ ஒரு தப்பு இருக்கு, மிஸ்டேக் இருக்கு, அடுத்து ஒரு ஸ்டடி பண்ணுவோம், ஒரு ரிசர்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தருவார் கெடுத்தாலும். கேத்து வந்து கெடுப்பாரு அப்படின்னா அவர் இருக்க சுக்கிரனுடைய சாரத்துல தானே. சுக்கிரனோட சாரதமும் சுக்கிரன் 6-11 அதிபதி, லாபஸ்தான அதிபதி. அவர் 7லயே இருக்கார். சுக்கிரன் என்ன, அதே போல இன்னொன்னு டைம் இருக்கா சார்? டைம் ஆயிடுதா? ஒரு 5 minutes 2 minutes முடிச்சிடலாம். இப்ப அதே போல இன்னும் ஜென்ரலா என்ன சொல்றது, 7ல சுக்கிரன் இருந்தாருன்னா அவர் வந்து ஒரு காதல் மன்னனா இருப்பார் அப்படின்னு. 7ல சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே நிறைய உண்டு அப்படிங்கிற மாதிரி. இவருக்கு ஆனா அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் இந்த நவாம்சத்துல. ஏன் நவாம்சத்துல சுக்கிரன் வந்துட்டு மேஷத்துல இருக்காரா? இல்ல, ஆக்சுவலி நம்ம இது கேதுவை பார்த்ததே அவர் பரணியில இல்ல, அங்க நம்ம மிதுனத்துல இருக்கிறது வந்து இதுதானே, மிருகசீரிஷம் புனர்பூசம் தானே, மிதுனத்துல தானே நிக்கிறா இவெல்லாம். இப்போ சூரியன் ராசி சார்ட்ல மிதுனத்துல இருக்கு. மிதுனத்துல என்னென்ன பாதங்கள் வர்றது? மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், திருவாதிரை 4ஆம், மிருகசீரிஷம் ஒரு பாதம் 4ஆம் பாதம் வருது, திருவாதிரை 4 பாதங்கள் வர்றது 5. மிருகசீரிஷம் வந்து 3-4 வரும் இல்லையா? மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்கள் 4 பாதம் வரும், புனர்பூசம் 3 பாதம் வரும் இல்லையா? அது ஒன்றும் புரியல. இல்ல, ஒரு ராசிக்கு 9 பாதம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப அஸ்வினின்னு எடுத்துட்டோம்னா, அஸ்வினில வந்து இது மேஷ ராசி, மேஷ ராசின்னு எடுத்துட்டோம்னா அஸ்வினி 4 பாதம் 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம். ஆமா, அது 1 ரவுண்டு மேஷத்துல. ரிஷபம்னு எடுத்துட்டோம்னா கிருத்திகை 3 பாதம், ரோஹிணி 4 பாதம், மிருகசீரிஷம் 2 பாதம். மிதுனம்னு எடுத்துட்டோம்னா மிருகசீரிஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம். சோ அப்ப நம்ம இந்த கேது கூட வர வேண்டாம். இப்ப சுக்கிரன் ஏன் கெடுதல் பண்ணலன்னு சொல்லுங்க, அவர் என்ன சாரத்துல இருக்காருன்னு பாருங்க. சுக்கிரன் ஏன் கெடுதல் பண்ணல? அவர் கேதோட சாரத்தை தானே வாங்கியிருக்காரு. இல்லையே, இல்லையா, கேது சாரத்தை வாங்கலையே. சுக்கிரன் அவர் இதுல இருக்கார், மேஷத்துல இருக்கார். ஒவ்வொன்னா என்னுவோமே, அஸ்வினி மேஷத்துல அஸ்வினி ஆரம்பிக்கிறது, சிம்மத்துல பரணி, கிருத்திகை, அதுக்கப்புறம் ரோஹிணி 4, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசம். அப்ப புனர்பூசத்துல தான் அவர் இருக்கார். அது குருவோட சாரத்தை வாங்கியிருக்கார். குருவோடதே வந்துறாரு. குருவே வந்து லக்னாதிபதியும் கூட. அப்புறமா வந்து பாக்கியஸ்தானத்துல அந்த குரு நிக்கிறார். அப்ப சுக்கிரன் வந்து அவர் அப்படிலாம் காதல் மன்னனாலாம் இருக்க விட மாட்டார். அவர் குருவோட சாரத்தை வாங்கியிருக்காரு சொல்லிட்டு, குருவோட சாரத்தை வாங்கியிருக்காரு. அது ஒண்ணு. அந்த குரு எப்படி இருக்கார்? அவர் தர்மஸ்தானத்துல இருக்கார். ஆமா, தர்மத்துல இருக்கார். தர்மத்தை கடைபிடிக்கிறவரா இருக்கார் இவர். லக்னத்திலேயே இருக்காரு. அப்ப அவர் ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்குன்னா லக்னம் கெட்டு போயிருந்தா தானே அப்படி இருக்க முடியும். ஒரு ஜாய்க்காவது, சும்மா ஃபன்னுக்காகவாவது. ஃபன்னுக்கு கூட அப்படி இருக்கிறது இல்ல. ஆனா இவருக்கு வந்து லேடி ஸ்டாஃப் தான் ரொம்ப ஃபேவரபிள். ஃப்ரெண்ட் ஆகிறது யாருன்னே தெரியாது, ஆனா சீக்கிரம் ஃப்ரெண்ட் ஆயிடுவா. பேசுறது தான் ரொம்ப. இவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல கைடு பண்ணுவார். இவர் ஒரு அவளை வந்து அண்ணான்னு கூப்பிட்டா தங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பார். கெட்ட எண்ணத்தோடவே பார்க்க மாட்டார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவார். எப்படியா இருந்தாலும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவா. இவருக்கு ஹெல்ப் பண்றதும் கூட இந்த லேடி ஸ்டாஃப் தான் இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்றது உண்டு. டாக்குமெண்ட் முடிச்சு தர்றதோ, ஏதாவது அர்ஜென்ட்டா வெளியில போனோம்னா கூட, சார் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க சார் அப்படிங்கிறது.
ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட அவரை ரிலீவ் பண்ணி விடுறது, ரிலீஸ் பண்ணி விடுறது, அந்த ப்ராப்ளத்தை பெருசாகாம இருக்கிறது. நிறைய பேருக்கு உண்டு இல்லையா, லேடி ஸ்டாஃப்னால எனக்கு நிறைய தொந்தரவு வந்தது, பிரச்சனை வந்தது. இவருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அம்மா ஃபேவரபிள், தங்க ஃபேவரபிள், ஆஃபீஸ்ல போனா ஸ்டாஃப்ஸ் ஃபேவரபிள். அந்த சுக்ரன் வந்து அப்படி பண்ண, சுக்ரன் வந்து நம்ம ஸ்திரீகள்னு தானே சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிறதுனால எல்லாருமே ஃபேவரபிளா இருந்திருக்கா. நிறைய பேர் இவர் கூட ஃபேமிலி இஷ்யூஸ் யார்கிட்டயும் சொல்றது இல்ல, அவளுக்குள்ளேயே யாரா இருந்தாலும் வெளியில யார்கிட்டயா சொல்லி ஆகணும் இல்லையா, அப்பதானே அவளுக்கு ஒரு ரிலாக்ஸ் வரும். இவர்கிட்ட சொல்லி ஒரு ஐடியா கேட்கறது உண்டு. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அவர் அடிச்சிட்டாரு, இவர் அடிச்சிட்டாரு, ஆத்துக்கார் இப்படி பண்றாரு, மாமியார் இப்படி பண்றா, பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அது எல்லாத்தையுமே இவர்கிட்ட சொல்லி, நம்ம ஜென்ரலா ஜென்ஸ் கிட்ட அப்படி யாரும் வந்து கேட்க மாட்டா இல்லையா, ஸ்திரீகள் பர்சனலா வந்து கேட்டு ஒப்பீனியன். ஆனா இவர்கிட்ட கேட்பாங்க. இவர் மனசுலயும் ஒன்றும் கல்மிஷம் கிடையாது. வீட்டுல இருக்கிறதுனால சொல்றேன். நீங்க சுக்ரன் 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இவரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும், ரொம்ப லவ் பாயா இருப்பான்ற மாதிரி சொல்றது உண்டு. ஆனா குரு லக்னாதிபதி ஆயிடுறாரு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உண்டு, சப்போர்ட் நிறைய பேர் பண்றா, மனசுல அந்த கல்மிஷம் இல்லைன்னு சொல்ல வரேன். தர்மத்துல இருக்கிறதுனாலயும் அவளோட லக்னத்தையே பாக்குறாரு அவர், மனசுல அந்த ஒரு தவறான ஒரு எண்ணம் இல்ல. சார் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சாரம் வந்துட்டு எல்லாம் இந்த ஏதாவது நம்ம எடுத்துட்டா எல்லா கிரகங்கள் யாரோட சாரம் எடுத்திருக்கா அதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் கொஞ்சம். அப்ப இதே ஜாதகத்தை வச்சு பாப்போம் என்னென்ன கிரகங்கள் யார் யார் சாரத்தை வாங்கியிருக்கான்னு பாப்போம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது ஆமா ஆமா மண்டேவா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மண்டே பரவாயில்லையா பிரபுஜி? மண்டே நம்ம அது வாரத்துக்கு, ஆமா அது ஒண்ணு வாரத்துக்கு ஒரு 3 or 4 கிளாஸ் வச்சுட்டோம்னா சீக்கிரமாவும் நம்ம கொஞ்சம் ஒரு ஐடியா வரும். கரெக்டாவும் அந்த இதுவும் போயிட்டு இருக்கும், கண்டினியூட்டியும் கரெக்டா இருக்கும். ஏதோ ஒரு ½ hour, எனி ½ hour இல்ல 6:45 வரை போனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 40 minutes ஆகுது. ரைட் ரைட் ஓகே. மண்டே பாப்போம், காலையில பாப்போம். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.